அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன உறுப்பினர் வரும். இருங்க, நான் சொல்றேன். இருங்க இங்க பாருங்க. இருங்க அண்ணா ஒரு நிமிஷம். இல்ல அங்க மைக் கொடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. உறுப்பினர் கே நேரு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் சொல்லுங்க. என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க. நீங்க நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. இருங்க, ஒண்ணா சொல்லிட்டு இருப்ப காமிக்கிறீங்க. உறுப்பினர் கே நேரு அவர்கள் உறுப்பினர் இருங்க. உறுப்பினர் கே நேரு அவர்களுக்கு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் நான் வரேன். கொஞ்சம் இருங்க. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க, நீங்கள் விளக்கமாக பேசுங்க, பதில் சொல்லுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் கேட்டுதான் யாரும் எதுவும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. அதாவது ஒரு சில வார்த்தைகள் முதல்வர் பேசும்போது குறுக்கிடுறதும், இல்லை பொதுச் செயலாளர் இல்லை நீர்வள பாசனத்துறை நம்ம அமைச்சர் பேசுகிறப்ப குறுக்கிடுறதும், அங்கிருந்து தேவையில்லாத கமெண்ட் பாஸ் பண்ணுறோம். இது பொதுமக்களுடைய பொதுவான கோரிக்கை தான். என்னன்னா அவர்கள் அங்கேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பொதுவான கோரிக்கையை தான் நாங்கள் சொன்னேன் தவிர யாருடைய இங்கே யாரையும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. காவேரி விஷயத்தில் இதே சபையில் பல விவாதங்கள் நடந்திருக்கு. காவேரி விஷயத்தில் என்னென்ன கடந்து வந்த பாதை பல விவாதங்கள் நடந்திருக்கு. 2007 வந்தது ஏன் 2013 வரைக்கும் கெசட்டில் வெளியிடாமல் இருந்துச்சு. இது மாதிரி பல விவாதங்கள் நடந்துருச்சு. அதனால உடனே எல்லாரும் அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் நடுநிலையாக இருவரையுமே பேச சொல்லி அனுமதித்து வர கருத்துக்களை சொல்கிறார். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இதில் நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிரு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க, மக்கள் தீர்ப்பு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஏதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. சொல்லுங்கள் அநாகரிகம். அது அவை முன்னவர் வரேன், நான் வரேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அதுபோன்ற வார்த்தைகள் பேசவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நிறைவாக இருங்க சொல்கிறாருப்போம். ஆகவே அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், அந்த பகுதியிலும் காட்டுங்கள் மக்கள் பார்க்கட்டும்னு தான் சொன்னார், தவிர வேற ஒன்றும் இல்லை. தயவு ஆகவே மாண்புமிகு உங்களை பார்க்குறேங்க, மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் காவிரி நீர் பிரச்சனை பற்றி. காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அரசும் அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவரும் இருவரும் சேர்ந்துதான் வழக்கு முதலே போட்டார்கள். ஆனால் தமிழக அரசு அன்றைக்கு உங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அதை வாபஸ் பெற்றீர்கள். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் சொல்லிடுங்க புரட்சி தலைவி வழக்கு புரட்சி தலைவி அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு 89 அம்மா புரட்சி தலைவி தான் சொன்னேன், இல்லைங்க சொல்லிடுறேன். அம்மா அவர்கள் பொறுப்பிலே வந்ததற்கு பிறகு அந்த வழக்கை தொடரலாம் என்று அரசின் சார்பாக அல்ல, கட்சியின் சார்பாகவே அந்த வழக்கை தொடர்ந்து அதற்கு பிறகு அரசின் சார்பாக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அம்மாவை பொறுத்தவரையில் அன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை பேச்சுவார்த்தையின் மூலமாக என்றைக்கும் நிறைவேறாது. ஆனால் வழக்கு மன்றத்தின் மூலமாக அது வெற்றி காண்பேன் என்று சூழலை ஏற்று வெற்றி கண்டவர் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.